வெல்கம் பேக் டு சுமிஸ் ஃபுட் சீரீஸ். இன்றைக்கி நம்ம கடலை மாவு வச்சு ஈஸியாக ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். இதை பாம்பே சட்னி இல்லைன்னா அல்லன்னு சொல்லுவாங்க. நார்த்தில் இந்த பாம்பே சட்னி ரொம்பவே ஃபேமஸ். வாங்க இந்த பாம்பே சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 50 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, சின்ன தக்காளி 1, 2 பச்சை மிளகாய், தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு கொஞ்சம், கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு. நாம் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப கல்லுப்பு, 2 ஸ்பூன் தனியாக சேர்த்த மிளகாத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கும்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு பேஸ்ட்டை ஸ்லோவாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுடலாம். இப்போ சுவையான பாம்பே சட்னி ரெடி. இதை நம்ம சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கும் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சுமிஸ் ஃபுட் சீரீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.